ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் சேர்ப்பேன். அதாவது மாங்காய் வச்சு மாங்காய் புளியோகரா சேர்ப்பேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிறது தான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி. ரைஸை வந்து மாங்காவை துருவி எடுத்துப்போம். ரைஸில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கேன். தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். மாங்காவை துருவி எடுத்தாச்சு. ரைஸை வந்து 2 விசில் விட்டு நல்லா பழப்பழன்னு எடுத்துடணும். பாருங்கள், 2 ஸ்பூன் ஆயில் விட்டு மாங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் புளி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். 2 மிளகு, 2 வெந்தயம், சீரகம். ரைஸையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். புளி வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கணும். மாங்காய் வந்து புளிப்பாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுறணும். மாங்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். சால்ட் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். வந்து நல்லா கசக்கி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து பிரசாதமாக கூட செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.